நீங்க இந்த EGR எப்படி கிளீன் பண்றீங்க அப்படின்னு இங்க பாருங்க எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆயிருக்கு ஆயிலோட மிக்ஸ் ஆகின்னு. இதை நம்ம நார்மலா தொடச்சா போகவே போகாதுங்க. இங்க பாருங்க அதே மாதிரி இந்த கார்பன் டெபாசிட் ஆயிருக்கதே பாருங்க. இது நம்ம என்னதான் வந்து டீசல் போட்டு ஊற வச்சு தொடச்சாலும் போகாது. நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா சோக் அண்ட் கார் கிளீனர் 3Mல இதுதாங்க யூஸ் பண்றோம். இதை கிளீன் பண்ண இங்க பாருங்க. இப்போ இது எந்த அளவுக்கு இதாகும்னு தெரியுதா? இதை லைட்டா அப்படியே அடிச்சுட்டு இங்க தொடச்சாலே போதும். மோஸ்ட்லி எல்லாமே போய் ஃப்ரெஷ் ஆயிருங்க. அவ்வளவுதான். இதை கிளீன் பண்றதுக்கு இதாங்க யூஸ் பண்றோம். இங்க ஹோல் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு. கீழே பாருங்க எந்த அளவுக்கு அப்படி பிளாக்கா போகுது அப்படின்னு. புதுசா ஆயிருங்க. ஓகே, இதை இன்டர்கூலர் கிளீன் பண்ணதுக்கும் இதாங்க யூஸ் பண்றோம். இன்டர்கூலர் இருக்கு இல்லையா டர்போ இன்டர்கூலர், அது கிளீன் பண்ணதுக்கும் இதான் யூஸ் பண்றோம். அதே இந்த இதை பாருங்க EGR வால்வை உள்ள எந்த அளவுக்கு இது வந்து ட்ரை கார்பனா இருக்கு இல்லையா, அது ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கு வெட்டா